மேம் நெறைய பேருக்கு வந்து ஆ. இப்போ உடம்பு நல்லா நார்மலா இருப்பாங்க மேம். கலரா ஆமா, இருப்பாங்க, ஆமா. இல்ல மாநிறமா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கருப்பு திடீர்னு மூஞ்சி மட்டும் கருப்பாயிடுது மேம். ம். அது ஆமா. எதனால ஆகுது? ஒருவேளை மெடிசின்னாலயா? இல்ல ஏதோ அலர்ஜியா? இல்ல இது என்ன ப்ராப்ளம்னால அப்படி ஆகும் மேம் இது? இந்த சரும பிரச்சனைகள்ல நெறைய இருக்கு. அது பர்ட்டிகுலரா பெண்களுக்கு ஒரு 40 இயர்ஸ் கிராஸ் பண்ணும்போது நெறைய பேருக்கு இது வருங்க. அதாவது முகமும், கழுத்தும் கருத்து போற ஒரு நிலை. அந்த ஃபேஸ்லயே பார்த்தீங்கன்னா, ஈவன் டோன் இருக்காது. ஸோ அப்படி நம்ம குடிக்கும்போதும், நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபேஸில் நான் ஏதாவது அப்ளை பண்ணணும் தான் யோசிப்பாங்க. ஸோ இதுக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னா அழகா அந்த மங்குக்கு அந்த கருப்பாயிடுச்சு அப்படின்னா, நெறைய பேருக்கு தெரியறதில்ல மேம். இத அப்படியே வச்சுட்டு, ஏதோ யாரோ என்னமோ சொல்றாங்கன்னு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் அதுக்கு தான் இயற்கையா எவ்ளோ விஷயங்கள் இருக்கு. விஷயங்கள் இருக்கு. நீங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பாலாம்பிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்ல தாங்க பேசிட்டு இருக்கேன். இந்த சேனலே உங்களுக்கான சேனல். ஆரோக்கியம், சந்தோஷம், நிம்மதி, அதாவது நீண்ட காலம் ஆயுள் எல்லாமே நிறைஞ்சது தான் இந்த சேனல். உங்களுக்கான சேனல். உங்களுக்காக நிறைய பதிவுகளை கொண்டு வந்துட்டு இருக்கோம். என்னென்ன சாப்பிட்டா எது நல்லது, இந்த வியாதி வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன ஒரு சேஃபா இருக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் எங்க மேம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஓகே, பட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்காக தான் இந்த சேனலை எடுத்து உங்களுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மெயினா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இந்த கமெண்ட்ல கொடுங்க. ஏன்னா நாங்க இதுல வர கமெண்ட் எல்லாம் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான நிறைய ட்ரீட்மெண்ட்டு இருக்குங்க. ஒண்ணும் பயம் கிடையாது. யாரும் பயப்பட வேணாம். எந்த ப்ராப்ளம், என்ன வியாதினாலும் உங்க எல்லாத்துக்கும் சித்தால மருந்து இருக்குன்னு சொல்றாங்க எங்க மேம். நெறைய பேருக்குங்க, என் ஃப்ரெண்ட்ஸே நெறைய பேருக்கு வந்து நல்ல கலரா நல்லா இருப்பாங்க. திடீர்னு முகம் மட்டும் கனகரேல்னு ஆயிடும். கருப்பாயிடும். இது எதனால? இது ஒரு வேளை மெடிசின் வெளியிலேருந்து எதையாவது சைட் எஃபெக்ட் உள்ள ஏதாவது மெடிசின் வாங்கி சாப்பிட்டாங்களா? இல்ல ஏதோ அலர்ஜியா? என்னன்னே தெரியாது. அவங்கவங்களுக்கே தெரியறது கிடையாது. ஸோ அப்படி ஏதாவது இருக்குதுன்னா, அதுக்கு என்ன தீர்வு? மேம்ட்ட கேட்போமா? வாங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது அந்த முகம் கருப்பா இருந்து, உடம்பு நல்லா இருக்கு, முகம் மட்டும் கருப்பா இருக்குன்னா, உண்மையிலேயே நீங்க மறந்துடாதீங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுல உங்களோட கமெண்ட்டையும் குடுங்க. ஓகேவா? வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நல்லா இருக்கேன் மேம். மேம் நெறைய பேருக்கு வந்து ஆ. இப்போ உடம்பு நல்லா நார்மலா இருப்பாங்க மேம். கலரா ஆமா, இருப்பாங்க, ஆமா. இல்ல மாநிறமா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கருப்பு திடீர்னு மூஞ்சி மட்டும் கருப்பாயிடுது மேம். ம். அது ஆமா. எதனால ஆகுது? ஒருவேளை மெடிசின்னாலயா? இல்ல ஏதோ அலர்ஜியா? இல்ல இது என்ன ப்ராப்ளம்னால அப்படி ஆகும் மேம் அது? ஸோ இந்த சரும பிரச்சனைகள்ல நெறைய இருக்கு. ஏன்னா, ம். இப்போ நல்ல ஃபேரா இருக்கும். ம். திடீர்னு முகம் கருத்துக்கிட்டே வருது. சொல்லுவாங்க, "எனக்கு கை பாருங்க, என் கையும் என் முகத்தையும் பாருங்களேன்" ம். அப்படின்னுவாங்க. ம். அது பர்ட்டிகுலரா பெண்களுக்கு ஒரு 40 இயர்ஸ் கிராஸ் பண்ணும்போது நெறைய பேருக்கு இது வருங்க. ம். அதாவது முகமும், கழுத்தும் கருத்து போற ஒரு நிலை. அந்த ம். ஃபேஸ்லயே பார்த்தீங்கன்னா, ஈவன் டோன் இருக்காது. ம். ஒரு இடத்துல வந்து பிக்மெண்டேஷன் டார்க்கா இருக்கும். இன்னொரு ம். இடத்துல நார்மல் ஸ்கின் அப்படியே தெரியும். திரும்ப ம். ஒரு பேச்சஸ் மாதிரி வரும். ஸோ ம். இந்த மாதிரி ஏன் வருது? முகத்துல வர்றதுக்கான ரீசன் என்ன? ஏதாவது ஒரு அலர்ஜி இருந்தா இப்படி கண்டிப்பா வரும். ஓ! இன்னும் ஒரு சிலருக்கு இந்த மங்கு பிரச்சனை இருக்கும். ஓகே, ஓகே. மெலஸ்மா ஆமா. அப்படின்னு சொல்ற ஆமா. அது மங்கு. இங்க எல்லா இடமும் மங்கு மாரி கண்ணங்கரேல்னு ஆமா. ஆயிடும். மங்கு. கன்னத்துல நெறைய பேருக்கு 2 கன்னத்துலயும் வரும். 2 கன்னத்துல இருக்கும். ம். ஸோ இந்த மங்கு பிரச்சனையும் இதனோட சேர்ந்தே வந்துரும். எவ்ளோ ம். கிரீம் யூஸ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் இந்த கிரீம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ ம். ஏதோ ஒரு சென்சிட்டிவிட்டி நமக்கு வந்து அலர்ஜி ஃபார்ம் ஆயிடுச்சு. இவ்ளோ ம். நாளா இல்லையே, இப்போதான் ஒரு 6 மாசமா இருக்கு, 1 இயரா எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ம். அதுக்கு ரீசனும் நம்ம ஏஜ் தான். ம். ம். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அந்த ஏஜ் நமக்கு ஒரு 40 இயர்ஸ்க்கு அப்புறம் போகும்போது ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுது ம். அப்படின்னு சொல்லும்போது முகத்துல இந்த மாதிரி சேஞ்சஸ் வர நிறைய சான்சஸ் இருக்கு. ம். இன்னொன்று உடல் கழிவுகள் அப்படி இருந்தாலும் ம். இல்லை ஒரு சிலர் கெமிக்கல்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணியிருப்பாங்க. ம். ஹேர் டை யூஸ் பண்ணுறது, ம். இல்லை மேக்கப் நம்ம போடும்போது ம். போட்டிருப்பாங்க, அது நமக்கு அலர்ஜி ஆகலாம். ஆமா. இல்லை ஏதாவது நமக்கு வந்து ஹெவி மெட்டல்ஸ் இருக்கக்கூடிய காஜல் யூஸ் பண்ணுறோம், ஹேர் டை யூஸ் பண்ணுறோம். ம். ஸோ இதனாலையும் நமக்கு அலர்ஜி ஆமா ஆகிட்டு மேம். முகத்தில் டைனால கூட நெறைய பேருக்கு நிறைய வருது மேம். பேருக்கு வருது. ம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது முகத்தில் ஒரு கருமை நிறம் வருது. ஸோ ம். இது பார்த்தீங்கன்னா சூப்பர்ஃபிஷியல் லேயர், ஸ்கின்ல வந்து ரொம்ப சூப்பர்ஃபிஷியல் லேயரில் அப்படியே பிளாக் கலரில் செட்டில் ஆன மாதிரி இருக்கும். ஸோ ம். இதை தடுக்கிறதுக்கு, இதை போக்குவதற்கு நம்ம என்ன செய்யலாம்? முதல்ல கம்ப்ளீட்டாக ஒரு ஹார்மோன் டெஸ்ட் எடுத்துருங்க. பெண்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ம்.
ஸோ அந்த ஹார்மோன் டெஸ்ட் கண்டிப்பாக பாடியில் ஃபுல்லாக என்டோக்ரைனாலஜி அந்த சிஸ்டம் நம்ம சொன்னோம்னாவே எல்லா டெஸ்ட்டும் அதில் கவர் ஆகிடும். சரிங்களா? அந்த டெஸ்ட் கம்ப்ளீட்டாக நம்ம எடுத்துட்டு என்னென்ன ஹார்மோன் ஏதாவது இம்பேலன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னோ, ஸோ ஏதாவது பர்டிகுலர் ஃபுட்டு சாப்பிட்டா நமக்கு அலர்ஜி ஆகுதா அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு இந்த புளிப்பா சாப்பிட்டா வருது, சிட்ரஸ் ஃப்ரூட் சாப்பிட்டா வருது, நான்வெஜ் சாப்பிட்டா கூட கண்டிப்பா சீ ஃபுட்ஸோ இல்லை சில வெஜிடபிள்ஸ் மட்டும் பர்டிகுலரா சொல்லுவாங்க, முள்ளங்கி சாப்பிட்டா, கத்திரிக்காய் சாப்பிட்டா வருது. ஸோ அந்த மாதிரி ஃபுட்டு அலர்ஜி ஆகுதுன்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு டீடாக்ஸ் எடுத்துடணும். ஸோ என்ன க்ரீம்லாம் வாங்கி போடுறது ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. எது நமக்கு செட் ஆகுது, எது திரும்பவும் ப்ராப்ளம் இன்னும் அக்ரிவேட் பண்ணுதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக இன்டர்னல் மெடிசன்ஸோட நம்ம சொல்கிற ஃபுட் ஹேபிட்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கற்றாழை, ஸோ இந்த ஆலோவேராவை ஜூஸாக நம்ம எடுத்துக்கலாம். மோரோடு கலந்து குடிக்க குடிக்க அந்த உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிச்சிடும், என்ன அலர்ஜியாக இருந்தாலும். அடுத்ததாக வெற்றிலையும் மிளகும் சேர்த்து கஷாயமாக குடிச்சிடணும். ஸோ அந்த கஷாயம் ஒரு வாரத்துக்கு ஒரு 3 நாள் 4 நாள் அளவுக்கு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 2 வெற்றிலையும் ஒரு 10 மிளகு சேர்த்து கஷாயமாக குடிச்சிட்டு வரும். ஸோ அப்படி நம்ம குடிக்கும்போதும் ஸோ உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபேஸில் நான் ஏதாவது அப்ளை பண்ணணும் தான் யோசிப்பாங்க. ஸோ இதுக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னா அருகன் தைலம் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தேங்காய் எண்ணெயில் நம்ம இரவு நேரத்தில் கொஞ்சம் கசகசா இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை நம்ம பாலில் ஊற வச்சு அரைத்து தேங்காய் எண்ணெயோடு மிக்ஸ் பண்ணி காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நைட்டே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா பாலில் ஊற வச்சுருங்க. அதை அப்படியே பேஸ்ட் மாதிரி காலையில் அரைச்சிக்கோங்க. அதை அப்படியே தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சி வடிகட்டி இந்த எண்ணெயை நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய முகம் வந்து நார்மலாக நம்மளுடைய ஸ்கின் டோன் என்னவோ அது வர ஆரம்பிச்சிடும். இயற்கை எவ்வளோ இருக்கு பாருங்க மேம், இல்லை வீட்டில் இருக்கிற பொருளுங்க. அதே தான். ஸோ இதில் சித்தா மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா பரங்கிப்பட்டை சூரணம் இல்லைன்னா பரங்கிப்பட்டை பதங்கம் கொடுக்குறோம். ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம். மைல்டாக நம்மகிட்டயே இருக்கு மேம், அதை கொடுத்துடலாம். பிளட் பியூரிஃபையருக்கான மெடிசன்ஸ் இருக்குது, டீடாக்ஸ் மெடிசன்ஸ் நிறைய இருக்குது, டீ வகை மருந்துகள் எடுக்கலாம். ஸோ இது ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது முகத்தில் இருக்கக்கூடிய கருமை நிறம் சிலருக்கு ஃபேஸில் இருக்கும், கழுத்தில் இருக்கும், கையில் இருக்கும். ஃப்ரண்ட்டில் கையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பிளாக்காக இருக்கும், இப்படி நம்ம திருப்பும் போது இந்த சைடில் நார்மல் ஸ்கின் இருக்கும். ஸோ அப்போ எனக்கு சன்லைட் படக்கூடிய இடத்துலலாம் இப்படி ரொம்ப டார்க் ஆகிடுச்சு சில நேரத்தில் மட்டும், சில நாட்களாக அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்குமே இந்த ட்ரீட்மெண்ட்டே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அது மறைய ஆரம்பிச்சிடும். சித்தா மெடிசன்ஸில் எல்லாத்துக்கும் தீர்வுகள் இருக்குமே. அதான் இங்கே மருந்து இருக்கேன் இருக்கு. அழகாக அந்த மங்குக்கு அந்த கருப்பாயிடுச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியறதில்ல மேம். இதை அப்படியே வச்சுட்டு ஏதோ யாரோ என்னமோ சொல்கிறாங்கன்னு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் அதுக்கு தான் இயற்கையாக எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நீங்கள் சொன்னீங்க பாருங்க, பாலில் கசகசா போட்டு நைட்டே ஊற வச்சுட்டு அதை தேங்காய் எண்ணெயில் பேஸ்ட்டாக அரைச்சி தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி அதுவே இவ்வளோ நல்ல ஈஸி. நம்மகிட்ட வீட்டில் எல்லாமே கசகசா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்க, கடையில் கண்டதை வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம ஸ்கின் ரொம்ப முக்கியம் மேம். கொஞ்சம் இது ஆச்சுன்னா கூட அதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. நன்றி மேம், தேங்க்யூ. உங்களுக்கான பதிவுன்னு நான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா இதுதாங்க, நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் தப்பாக எதையாவது யாராவது எதாவது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எதுவும் வாங்கி போடாதீங்க. சித்தால நம்ம சித்தர்கள் வந்து உங்களுக்கான நிறைய பதிவுகள், நிறைய வந்து மெடிசன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இயற்கையான மருத்துவம் இது எதுவுமே வந்து செயற்கை கிடையாதுங்க, எல்லாம் மூலிகைகள். அந்த மூலிகை எங்கேருந்து எடுக்கிறது, எல்லாம் பூமியிலேருந்து கிடைக்கிற மூலிகைகளில் தான் நமக்கு மருந்தாக கொடுக்குறாங்க சித்தர்கள். ஸோ அது சைடு எஃபெக்ட் ஆகுமா? ஆகிறதுக்கு சான்ஸே இல்லைங்க, சைடு எஃபெக்டே கிடையாது சித்தா மெடிசனில். தைரியமாக எடுத்துக்கோங்க. இல்லை இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துகிட்ருக்கேன் எனக்கு பயமாக இருக்குன்னு பயமே வேண்டாமா. இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தாலும் நீங்கள் சித்தாவும் எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே ஒரு வாட்டி வந்து நீங்கள் மேம்கிட்ட கேட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதான் சொல்லிட்டாங்களே நாங்கள் எடுத்துக்கிறேன் அப்படின்லாம் கிடையாதுங்க. நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க மருந்துன்றதை மேம்க்கு தெரியணும். அதனால் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்தாலும் நீங்கள் இங்கே வந்து பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்ல ஆயிலோடு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. இது ஒரு பாசிட்டிவான ஒரு இடம். ஹாப்பியாக இருங்க. வீடியோலேருந்து நம்பர் எடுங்க. அப்படி என்ன பிரச்சனைனாலும் மேம்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணி வந்து ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.